என் அன்புக்குரியவர்களே, ஒரு வியாதிப்பட்ட ஒருத்தன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு வியாதி பரவணும், இல்லை பிசாசை பார்த்து எனக்கு வியாதி பரவணும் கேட்க வேண்டியதே இல்லை. அது தானாக பரவிட்டே இருக்கும். எப்படி வியாதி தானாக பரவுதோ சரீரத்துக்குள்ள, அப்படியே வாக்கு தத்தமும் உடன்படிக்கையும் எனக்குள்ள டெய்லி பரவிக்கிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்ததை விட இன்னைக்கு எனக்குள்ள உடன்படிக்கை இன்னும் வேகமாக பரவி இருக்கு. உங்களுக்குள்ள பரவி இருக்கு, உங்க குடும்பத்தில் பரவி இருக்கு, உங்க குடும்பத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் ஒரு உடன்படிக்கை செய்வாரானால் அந்த உடன்படிக்கை தலைமுறை தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறீர்கள், சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிற சந்ததியானனால ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டபடினால் அவனுடைய பிள்ளையா நீங்க இருக்கிறனால உங்களுக்குள்ள அது வேலை செய்யுது. உங்க டிபார்ட்மெண்ட் அதான் உங்க உலகம். உங்க உலகம் ஏதோ அங்க நீங்க ஹெட்டா இருப்பீங்க. உலகம்னா எல்லாரும் உலகத்துக்கு போகணும்னு தேவையில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்கு. ஆமேன். ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மாமியார், மருமகள், நாத்தனார், இதுதான் உலகம். புதுசாக வேலைக்கு சேர்ந்தவனுக்கு அங்கே இருக்கிற மேனேஜரு, அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர்கனைசர், இவங்க தான் உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குல்ல. உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இருக்கிறனால உங்க உலகத்தை நீங்க சுதந்தரிப்பீர்கள். ஆமென், 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 ஆமென். எது உன்னுடைய உலகம்? அந்த உலகத்திலே உன்னை தேவன் உயர்ந்த இடத்திலே வைப்பார். ஏனென்றால் நீ ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறாய், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். ஆகையால் அந்த வாக்குத்தத்தம் உன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அதுதான் யூதர்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோம். 2வது பார்த்தோன்னா யாரோட கோத்திரம்? யூதாவின் கோத்திரம். அதனால என் சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நானா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இங்க பாருங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததி. நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவரும் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவங்க மோசே லேவி கோத்திரத்தில் வராங்க, நம்ம யூதா கோத்திரத்தில் வரோம். அவன் நமக்கு சகோதரன் தான். நீ காலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சவுண்டை கொடுத்து கத்திக்கிட்டு இருப்பாங்க, என்ன பாவம் செய்தாய், அவன் நம்ம சகோதரன் தான், நீ அவனை எதிர்த்து தள்ளக்கூடாது. இப்படி நிறைய சகோதரர்கள் மதுரைகள் நமக்கு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் லேவி கோத்திரம். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு யூதா கோத்திரத்தில் வரோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம புதிய உடன்படிக்கை பேசுகிறோம். அப்போ சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீ. அது உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். போன வாரம் பார்த்தா மெஃபிபோசெத் அவன் யோனத்தானுடைய பையன். ஆனால் யோனத்தானோட பண்ணின உடன்படிக்கைக்கு தாவீது கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவனாகவே இருந்தான். ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்றால் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். சின்ன வயசில் எங்கள் அப்பாட்ட நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரணும்னு கேட்டப்போ அந்த டைமில் அவர் வாங்கி கொடுக்கல. ரொம்ப நாள் நான் அந்த கோவத்தில் இருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஒரு 25 வருஷம் கோவமாக இருந்தேன். ஒரு 20 வருஷம் கழித்து அதை மறந்துட்டேன். கார் வந்ததுக்கப்புறம் நிறைவான குறைவான போயிடுச்சு. 20 வருஷத்தில் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் 30 வருஷம் ஆச்சு. ஆனாலும் எங்கள் அப்பா அதை மறக்கலை. நேற்று வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. சைக்கிள் கேட்டேன், வாங்கி தரல. சைக்கிள் கேட்டேன், வாங்கி தரேன். இதை கேட்டப்போ நான் சொன்னேன், அது விடுங்க, அதெல்லாம் பெருசாக இருக்குது. இல்லை, நான் அந்த டைம் உனக்கு வாங்கி ரொம்ப நாள் ரொம்ப நீ அழுது கேட்டேன், வாங்கி தரல. எப்போ ஒரு 10 படிக்கும்போது. இப்போ நேற்று போய் சைக்கிள் வேறு வாங்கிட்டு வந்தேன். இப்போ உடம்பு குறைக்க வாங்கிட்டு இருக்கோம். அப்போ நான் யோசித்தேன், உங்களுடைய மாம்சத்துக்குரிய தகப்பன் நீங்கள் ஒன்று கேட்டு அவர் கொடுக்கலன்னா 35 வருஷம் 30 வருஷம் மனசில் அதை வச்சுக்கிட்டே கஷ்டப்படுறாருன்னா, உங்கள் பரலோக பிதாட்ட நீங்கள் ஒன்று கேட்டு அவர் எப்படி சார் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு அதை செய்யலைன்னா, அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். அவர் அசால்ட்டா அவன் கிடக்கிறான் அப்படின்னு நினைப்பாரா? ஐயோ, என் பையனுக்கு ஒன்று சொன்னேன், என் பையன் கையை தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க சார். The whole Christendom, it sustains on the relationship between father and son. காலையில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸில். ஃபாதர் அந்த வேர்டில் தான் கிறிஸ்டியானிட்டியோடைய டோட்டல் அந்த பல்ஸ் ரேட்டே, அந்த பல்ஸே அதில் தான் நிற்கிது, லைஃபே அதில் தான் நிற்கிது, ஹார்ட் பீட்டே அதில் தான் நிற்கிது.
அதை உணர்ந்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தேவன் உண்மையுள்ளவர். ஸோ போன வாரம் பார்த்தோம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம உடன்படிக்கையாக இருக்கிறோம் என்பதை. இன்னைக்கு பார்க்குறோம் தேவன், இன்னைக்கு தான் சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை சொல்ல வருவேன். தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வதில் மிகப்பெரிய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாராம். அவர் மிகுந்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை தலைமுறைக்கா? 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையும் உண்மையையும் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். 1000 தலைமுறை இன்னும் வரல, ஒரு 100 தலைமுறை வந்திருக்கனாலே பெரிய விஷயம். ஆனால் 1000 தலைமுறைக்கு உண்மையை காக்கிற தேவனாம். வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்திலிருந்து நான் வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஹல்லேலூயா. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். நீ அறிய கடவாய். நீ அறிய வேண்டிய விஷயங்கள் மேல ஒரு 5 மீட்டர் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க. நீ அறிய கடவாய். நீ தெரிஞ்சுக்க. ஆமென். என்ன தெரிஞ்சுக்கணுமா? அது எல்லா மேட்டரும் இன்னைக்கு பிரசங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டிய ஒண்ணே என்னன்னா, உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு. இந்த வசனத்துக்கு நான் அர்த்தம் நான் சொல்றேன். நீங்க எதை நான் சொல்லி கொடுக்குறேனோ அதை விட்டுட்டு முந்தின வசனத்தில் தொங்கக்கூடாது. முந்தின வரிக்கான அர்த்தத்தை சொல்லுவோம். ஏன்னா கிரிட்டிக்ஸுக்கு எப்பவுமே எங்க இக்கண்ணா இருக்கு, எங்க அதிலே தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த மேல இருக்க பாட்டுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாக்குத்தத்தத்தில் அவர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். வாசிங்க. அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமென். உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பொதுவாக அவருடைய கேரக்டர் என்னன்னா, உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டார்னா 1000 தலைமுறை ஆனாலும் அதுல எப்படி இருப்பாராம்? உண்மையுள்ளவராய் தேவன் இருப்பாராம். அப்ப ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். சார் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. கை தட்டுங்க சார் ஒருத்தர் அவருக்கு. ஆமென். அது நடந்துகிட்டு தான் இருக்கு. என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு தான் இருக்கு. ஆனா முன்னாடி ஒரு வரி வருது. என்னன்னா, என் கற்பனைகளை கை கூர்ந்து என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ, அப்படி ஒரு வார்த்தை வருது. பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஹோல் செட்டப்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தேவன் உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டா 1000 தலைமுறைக்கு உண்மையா இருப்பார். ஆனா அவற்றை உடன்படிக்கை பண்ணவே கரெக்டா இருந்தா 1000 தலைமுறைக்கு உண்மையா இருப்பார். இது என்ன உடன்படிக்கை? பைலேட்ரல் உடன்படிக்கை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் இப்படி இருப்பேன் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணனா அந்த உடன்படிக்கைக்கு 1000 தலைமுறை உண்மையா இருப்பார். இதே உண்மையா இருக்கிற தேவன் யூனிலேட்ரல் உடன்படிக்கை பண்ணார்னா, அங்க நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்பதின் அடிப்படையில் நான் உடன்படிக்கை பண்ணல. நீ என் பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்றால் அந்த உடன்படிக்கைக்கும் 1000 தலைமுறை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோ ரெண்டுலயுமே தேவன் சொல்ல வருவது என்னவென்றால், நான் உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டேனா நான் உண்மையுள்ள தேவன். இங்க நீ உண்மையுள்ள தேவன் என்பது அல்ல, நான் உண்மையுள்ள தேவன். இங்க பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பேச போறேன். அது உங்க லிபர்ட்டி இன்னும் அதிகமா கூட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை இன்னும் அதிகமா கூட்டும். அதனால சார் தப்பு பண்ணுவாங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் நல்ல மனசோட பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் நல்ல மனசோட எடுத்துக்காங்க. உனக்கு நீச்சல் தெரியலன்றதுக்காக ஊரில் இருக்க குளங்கொட்டையில் இருக்க தண்ணியெல்லாம் குறைக்கணும் ஹைட்டுன்னு நினச்சாது முடியாது. கிணத்துக்குள்ளே 3 அடி தான் தண்ணி இருக்கணும், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. நான் டேமுக்கே போனாலும் அங்கே 3 அடி தான் தண்ணி இருக்கணும், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. தம்பி, உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை குறைக்க முடியாது. தண்ணி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீ நீச்சலை கற்றுக்க. உன்னுடைய கேரக்டர் நீ சரியாக்கிக்க, உன் மைண்ட் செட்டை நீ சரியாக்கிக்க.
அதுக்காக வந்து தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தையும் அவருடைய கேரக்டரையும் நான் குறைச்சி பேச முடியாது. முடிஞ்சா உன்னை மாத்திக்க, முடியலன்னா சீனாய் மலை பக்கம் ஒரு 4 சென்ட் நிலத்தை வாங்கி வீட்டை கட்டிக்க, எங்களை போட்டு கொல்லாத. ஓட்ட பந்தயத்துக்கு வந்துட்டு இலைக்குதுன்னா ஏன்பா இது கிருபைக்குள்ள வந்திருக்கிற, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற உன் மைண்டு டே பை டே மறுரூபம் ஆகிட்டு இருக்கு. மறுரூபம் ஆக ஆக விடுதலையும் வந்து சுதந்திரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டு தான் போகும். இங்க அவர் சொல்றாரு 1000 தலைமுறைக்கு நான் உடன்படிக்கை காக்கிற தேவன். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மிஸ்டேக்ஸ், உங்களுடைய தவறு கூட தேவனுடைய உடன்படிக்கையை மாற்ற முடியாது. அதான் இன்னைக்கு நான் பேச வரேன். கையை தருங்க நல்லா. ஆமென். Even your mistakes cannot damage God's covenant. நல்லா தட்டுங்க. ஆமென், ஆமென். Even my mistakes cannot damage God's covenant. ஆமா, நீச்சல் தெரிஞ்ச மட்டும் உள்ளவா, இல்லாட்டி ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு, குதிக்கிறவனையும் போட்டு பயமுறுத்திக்கிட்டு தெரியாது. இப்போ நான் வந்து வேதத்தில் ஆதாரபூர்வமாக இதை நான் பேச போறேன். தேவன் உங்க கூட இங்க பாருங்க, இந்த பைபிள் ஃபுல்லாவே திஸ் இஸ் த புக் ஆஃப் கவனன்ட். இது வந்து கவனன்ட்டின் புத்தகம், இது கட்டளைகளின் புத்தகம் அல்ல. இது வந்து கவனன்ட்டோட புத்தகம், இது வந்து உடன்படிக்கையின் புத்தகம். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. 2 உடன்படிக்கை இந்த பைபிள்ல இருக்கு. ஒன்னு பழைய உடன்படிக்கை, ஒன்னு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நீ ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை வச்சார். இது பைலேட்டரல் கவனன்ட், 2 பேர் சேர்ந்து பண்றது. அதில் அவர்கள் தவறினார்கள். சரி, அடுத்து நான் இன்னொரு உடன்படிக்கை பண்றேன், இது யூனிலேட்டரல் கவனன்ட். இது நீ எப்படி இருந்தாலும் நான் ஒரு தகப்பனாக இருந்து உனக்கு செய்ய வேண்டும். இதை புதிய உடன்படிக்கை என்று வேதம் அழைக்கிறது. நீங்க 2 உடன்படிக்கை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 வேறு வேறு பேஸ்ல பண்ணப்படுகிறது, ஆனால் 2லும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். முந்தின உடன்படிக்கை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கை பற்றி புதிய உடன்படிக்கை பைபிள் தெளிவாக என்ன செய்கிறது, விவரித்து சொல்லுகிறது. வாசிப்போம். எபிரேயர் நினைக்கிறேன், எபிரேயர் 8:8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும், பாருங்க நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை, எல்லாம் பாருங்க, என்ன உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை, நியூ கவனன்ட். ஆமென். we all are under the roof of new covenant. நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், புது உடன்படிக்கை சபையில, புது உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்ப வாசிக்க திரும்ப அந்த வசனத்தை. இஸ்ரவேல் குடும்பத்தோடும், இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தேவனுடைய வார்த்தை என்று நிறைவேறாம போயிருமோ என்கிற பயத்தை கொடுப்பது பிசாசு மாத்திரமே, பிசாசு மாத்திரமே. வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. இது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கையோட பேஸே வேற, இந்த உடன்படிக்கை பேஸ் அப்படியே கையை தட்டிட்டு அமைதியா எந்திரிச்சு போறவரை டீயை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருங்க. 2ஐயும் குழப்பாதீங்க. அந்த உடன்படிக்கை பேஸ் வேற, இந்த உடன்படிக்கை பேஸ் வேற. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை, அதனால என்னால் உண்மையா இருக்க முடியல. ஏன்னா அவன் போட்ட கவனன்ட் எப்படின்னா பைலேட்டரல் கவனன்ட். நீங்க உண்மையா இருந்தா நானும் உண்மையா இருப்பேன், நான் உண்மையா இருந்தா நீங்க அப்படி ஒரு கவனன்ட் போட்டனால நான் அவனை நேசிக்கணும்னாலும் பாண்ட் என்ன செய்யுது, இடிக்குது. எழுதுன வந்து பத்திரம் இடிக்குது. இவன் உண்மையா இருந்தா தான் நீங்க உண்மையா இருக்கணும், அப்படித்தானே எழுதிருக்கீங்க. அவன் உண்மை இல்லாம நீங்க எப்படி உண்மையா இருக்கலாம்? அப்படி அவரே கேள்வி கேட்குது. அதனால இவருக்கு இந்த இந்த பைலாவே என்ன செய்யல, பிடிக்கல. இந்த டாக்குமெண்ட் எழுதுனதே பிடிக்கல. அவர் எப்படி டாக்குமெண்ட் போட விரும்புறாருன்னா, என் பிள்ளைக்கு அவன் என் பிள்ளைடா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் நல்லா இருக்கணும், அவனை மாத்திர வேலையை நான் பார்த்துக்கிறேன், அவன் மாற வேண்டும், மாத்துறதையும் நான் பார்த்துக்கிறேன், அப்படி வராரு. ஸோ இதுதான் அவர் போடுற கவனன்ட். இது ஓல்டு கவனன்ட், சீனாய் மலையில் நடந்தது. 2வது நியூ கவனன்ட் எங்க நடந்துச்சு? கல்வாரி மலையில் நடந்துச்சு. நன்றாக கவனியுங்கள்.
இந்த கவனன்ட்ல அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அடுத்து வாசிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சார், நீங்க பழைய ஏற்பாட்டில் அவர் அடிச்சது, மிதிச்சது, எத்துனது இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா அவங்க எழுதுற பாண்டு சீட்டே அப்படித்தான். மோசே எழுதி கொடுத்தான். சார் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மிதிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதுறான். அவர் வேணாம் பண்றாரு. இல்ல சார் என்னை மிதிக்க சார் அப்படின்னு எழுதுறான். இப்ப வேற வழி இல்லை. அவன் எழுதி கொடுத்ததுனால அப்படி நடந்துச்சு. நீங்கள் நானும் இருக்கிற பத்திரத்தின் அடிப்படையே அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. ஆகையால் நானும் உண்மையா இருக்க முடியல. அடுத்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, அதுக்கப்புறம் பண்ற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். சொல்லுங்க, இருக்கலாம். சொல்லுங்க, இருக்கலாம். சில நேரம் இருப்பேன். அடுத்து அவர்கள் என் ஜனங்களாய் இருக்கலாம். சொல்லுங்க, இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாலே அவன் என் ஜனமாத்தான் இருப்பான். அவனை இருக்க நானே மாத்திருவேன், இருக்க வச்சிருவேன், இருக்க வைப்பேன், இருப்பார்கள். இந்த உடன்படிக்கையோட பேஸ் எப்படி வருதுன்னா 12 வாசிமா. இந்த உடன்படிக்கையோட பேஸ் வேற. வாசிங்க. ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. புது உடன்படிக்கை ஒளியாதான். ஏன்னா இது அவன் பேஸ்ல நான் போடல, இது வேற பேஸ்ல போடுறேன். ஏனென்றால் அவர்கள் அநியாயங்களை நான் கிருபையாக. சொல்லுங்க, எது இடிக்குது? மதம் இடிக்குது. இவங்க சொல்லி கொடுத்த இடிக்குது. கடவுளா பார்க்கறது இடிக்குது. கடவுளை அப்பாவா பாருங்க, இடிக்காது. கடவுள் உங்களுக்கு அப்பா இல்லைங்க, உங்க அப்பாவே இப்ப கடவுளா இருக்காரு. ஆமே. அவர்கள் வாசிமா அந்த வசனத்தை. அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும். இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இங்க பாருங்க, இனிமே இதுவரை இல்ல, இனிமே நான் அவன் பாவத்தையே, அவன் அக்கிரமத்தையே இனிமே எதிர்காலமா கடந்த காலமா? எதிர்காலத்தில் நினைக்க மாட்டேன்னு கடந்த காலத்தில் சொல்லிட்டாரு. இனிமே நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, இனிமே நினைக்க மாட்டேன். உங்க மூணாவது கண் ஓப்பன் ஆனாதான் இந்த வசனம் தெரியும். இனிமே நினைக்க மாட்டேன்னா நேற்று செஞ்சதை இனிமே நினைக்க மாட்டேனா? இனிமே செய்ய போறதை இனிமே நினைக்க மாட்டேனா? உங்களுக்கு வயசுக்கு வந்துட்டீங்கன்னா அது அர்த்தம் தெரியும். வரலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வயசுக்கு வரணும். நீங்க நீச்சல் தெரியலன்னா 5லே 8க்கு வராத மூச்சு முட்டிடும். 5 அடியிலே நீச்சல் அடிங்க. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்ச 9க்கு வாங்க. ஆமா, நல்ல மனநிலை இருந்தா, நல்ல மனப்பக்குவம் இருந்தா, நல்ல புத்தி இருந்தா, நல்ல சென்ஸ் இருந்தா நீங்க வரலாம். இனி நான் நினைக்க மாட்டேன். எதுக்கு நான் பேச வரேன் தெரியுமா? இந்த உலகம் பிரச்சனையிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் இருக்கு. அவனுக்கு நீ ஜெபிக்கும் போதும் அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனை விடுதலையாக்குவதற்கும் நீ அங்கே பாவத்தை கொண்டு வந்து ஒரு டிமாண்டை நிப்பாட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்காவேன். அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய அசைவாடுதலை சபை பார்க்க முடியல. ஆனால் என்னைக்கு புதிய உடன்படிக்கையுடைய வேல்யூவையும் அதனுடைய ரியாலிட்டியையும் சபை புரிந்து கொள்ளுகிறதோ அன்றைக்கு தான் சரித்திரம் பார்க்காத அற்புதங்களை இந்த உலகத்திலே சபை காட்டப் போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனதை திறந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவர் கிரியை செய்வாராக. இனி நான் நினைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அவன் சரியா இல்லைன்றாரு. புது உடன்படிக்கையில நான் நினைக்க மாட்டேன்றாரு. ரெண்டுலையுமே தேவன் மாறாதவராக இருக்காரு. ஆனால் பழைய உடன்படிக்கையில் டிமாண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு, புது உடன்படிக்கையில் வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் நானும் என்ன உடன்படிக்கையில் இருக்கிறோம் சொல்லுங்க. சரி, ஆபிரகாமோட பண்ணது என்ன உடன்படிக்கை சொல்லுங்க?
பைலேட்டரல் கவனண்டா, யூனிலேட்டரல் கவனண்டா? புது உடன்படிக்கை பண்ணாரா, பழைய உடன்படிக்கை பண்ணாரா? ஆபிரகாமோட பண்ணது புது உடன்படிக்கை. ஏன்னா கையெழுத்து போடுறதுக்கு அங்க ஆபிரகாமே இல்ல, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு தூதன் வாசித்துக்கிட்டு இருக்கிறான். ஆகையால் தேவனாய கர்த்தர் செய்கிறத உன்னை தூதன் நிற்கிறான். ஐயா அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவன் வேலை ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம வேலை தான், நீ கையெழுத்தை போடு, நீ வாசித்து முடின்றாரு. பத்திரத்தை கையெழுத்து போடு. சொத்தை எழுதி கொடுக்குறாரு, சொத்தை எழுதி கொடுக்குறாரு. நீ முழிச்சுக்கிட்டு இருந்தானே, தூங்கிட்டு இருந்தானே, நான் தான் கையெழுத்தை போட்டேனே, இந்த வாங்கிக்கனே. இப்படித்தான் ஒரு கவனன்ட்டை ஆபிரகாம்கிட்ட ஏற்படுத்தினார். ஸோ தேவன் உடன்படிக்கை பண்ணின பிறகு என் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா, என்னுடைய தவறுகள் அதை டேமேஜ் பண்ண முடியுமா, அதை தான் நீ பேச போகிறேன். தேவன் இந்த யூனிலேட்டரல் கவனன் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்கள் தப்பிதங்கள் கூட அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலை டேமேஜ் பண்ண முடியாது. ஆமென். ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அது தெரியுமில்ல, எங்க உடன்படிக்கை பண்ணார்? ஆதியாகமம்ல நான் ஆபிரகாமோட உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு. இந்த உடன்படிக்கை என்ன இங்க பாருங்க. அந்நாளிலே ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணினார். நீங்க யாரோட பிள்ளைகள்? அப்ப அந்த உடன்படிக்கை உங்க மேல இருக்குதா இல்லையா? இருக்குது. அது என்ன லேட்டரல் உடன்படிக்கை? யூனிலேட்டரல். அவரே முடிவெடுத்து அவரே எனக்காக இதை செய்வேன் என்று எழுதி கொடுத்தது. ஆமென். ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனிக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இவர் ஒழுங்காக வேலை செஞ்சார்னா 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தாருன்னா 6வது வருஷம் இவர் என்ன ஆக்குறோம்? பெர்மனன்ட் ஆக்குறோம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதில் 5 வருஷம் நீங்கள் ஒழுங்காக இல்லை, 4வது வருஷம் நீங்கள் வந்து வேலையை காட்டிட்டீங்கன்னா உங்களை பெர்மனன்ட் ஆக்க மாட்டாங்க. அது பைலேட்டரல் கவனன்ட். ஆனால் அப்பா சொத்து எழுதும் போது இவன் எனக்கு பிள்ளையாய் பிறந்தபடியால், இதில் வேற எந்த டிமாண்டும் கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இதுவும் பத்திரம் தான், ஆனால் இது வேற மாதிரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாம் அந்த கவனன்ட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இந்த கவனன்ட்ல வந்து அவன் இதை செய்யணும் இவர் இதை செய்யணும்னு பேசியிருந்தாங்க. அவன் மீறினோன்னா அவன் மீறுதலுக்கு மன்னிப்புக்காக கடாவை என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. மீறுதலுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு மீற போகிறதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பலி, இங்க செய்ய போற பாவத்துக்கு பலி. இன்சூரன்ஸ் அதுக்கு பேரு. அதான் நான் பேச போறேன். குரூசிஃபிக்ஷன் இஸ் அன் இன்சூரன்ஸ். என்னன்னா இந்த வண்டி வந்து 1 வருஷம் நல்லா ஓடும் சார், இல்லை ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, 1 வருஷத்துக்குள்ள டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்றேன்றாங்க. அது கம்பெனி கொடுக்குற கேரண்டி. 1 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அது ரிப்பேர் ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் நீங்கள் இன்சூர் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் வந்து அந்த டேமேஜ் ஆனதுக்கு தேவையானது என்ன செஞ்சிடறான்? கொடுத்த. இப்படி ஒரு இன்சூரன்ஸை தான் பிதா எங்கே பண்ணார்? கல்வாரியில் பண்ணார். எதான் நான் பேச போகிறோம் என் அன்புக்குரியவர்களே. அதாவது தேவன் வந்து பண்ணின உடன்படிக்கையில் உங்கள் தவறுகள் கூட, மிஸ்டேக்ஸ், பாவத்தை பேசலை, பாவத்துக்கான கரையத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, சிலுவையிலே கொடுக்கப்பட்டது உங்கள் பாவங்களுக்கான கரையை மட்டுமல்ல, உங்களுடைய மிஸ்டேக்குக்கும் சேர்த்து கரையான் தான் சிலுவையில் கொடுத்துருக்கிறார். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் வேற, மிஸ்டேக் வேற. பாவம் என்பது நீங்க வந்து அவருக்கு எதிராக பண்ணுவது, அது உங்கள் சரீரத்துக்கு எதிராக செய்வது. ஆனா மிஸ்டேக்ன்றது சரியான முடிவெடுக்கிற நேரத்தில் தப்பா எடுத்துட்டீங்க, இதுக்கும் சேர்த்து கொடுத்தாராம். கொடுத்து அதனால வர விளைவுகளை வரவிடாம தடுக்கிறதுக்கு, நீ தப்பா முடிவெடுத்தாலும் அதை ரைட்டா கொண்டு வந்து மாற்றி தன்னோட உடன்படிக்கை முன்னிலை நிலைநிறுத்துவதற்கு தேவன் ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கை எப்படி பேஸ்ல எழுதப்பட்டுச்சுன்னா, உன்னுடைய தவறான முடிவுகளும் தவறான செயல்கள் கூட இனி என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன்னுடைய தவறான முடிவுகளும் தவறான செயல்கள் கூட, அறியாமல் நீ செய்கிற தவறான செயல்கள் கூட, மிஸ்டேக்ஸ் கூட. நிறைய பேருக்கு என்ன பயம்னா, நான் தப்பா முடிவெடுத்துட்டேன்னா, தப்பா ஏதாவது செஞ்சுட்டேன்னா அது கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தடுக்க முடியாது. அதுதான் உடன்படிக்கை. இந்த யூனிலேட்டரல் உடன்படிக்கை பண்ற எல்லா இடத்துலையும் தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பைலாஸ் இதை எழுதுறாரு, வரிகள் எழுதுறாரு. ஒரு தடவை வாசிப்போம். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார். அப்போ பண்ணும்போது ரொம்ப ஓப்பனாக பேசுறாரு. இன்னைக்கு கிருபை பிரசங்கிலாம் கிட்டக்கே வர முடியாத அளவு பேசுறாரு.
இப்படிலாம் அவன் இருந்தாலும் அவனை ஆசீர்வதிப்பான்டா. இருக்கீங்களா? ஆமென்.